சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் அப்படிங்கிறது. சூரியன்னா இவங்களுக்கு சின்ன உதய சூரியனில் அதை சொல்கிறான். இவங்களை எதிர்க்கிறவங்க அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவை எதிர்ப்பவர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள்ங்கிறாங்க. சூரியனை எம்ஜிஆர் எதிர்த்தார், யார் சூடுபட்டு? அவர் சூடுபட்டு போனாரா, நீங்கள் சூடுபட்டு போனீங்களா? சூரியனை எதிர்த்த ரெட்டை இலை ஜெயித்ததா இல்லை சூரியன் ஜெயித்ததா? உங்களை எதிர்த்தவர்கள் சூடுபட்டு போவார்கள். நீங்களே 10 வருஷமாக ஆட்சியிலே இல்லாமல் அடையாளம் தெரியாமல் இருந்தீங்களே எம்ஜிஆர் இருக்கும்போது. ஜெயலலிதா இருக்கும்போது 15 வருஷமாக உங்கள் சூரியன் எங்கே போச்சு? ரெட்டை இலைக்கு விட்டு எங்கே போச்சு? சூரியனை எதிர்த்தா சூடுபடுவாங்களா? அதனால் அரக்கர்களுக்கு என்றுமே இறைவன் கருணை காட்டியதாக இதுவே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. அதனால் கனிமொழி அம்மாவுக்கு சொல்கிறேன், சூரியன் சுட்டு விடுவாருங்க, உங்களை தான் சுட போகிறாரு, ரெடியாக இருங்க, க்யூவில் நில்லுங்க. சூரியன் விரைவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுடப்போகும் காலம், இத்தனை பாவங்களை செய்பவர்களை சுடப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் கனிமொழிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன்.